ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு தனுஷ் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ தனுஷ் தன்னோட தங்கச்சியையும் 2 தம்பியையும் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டு வராரு. அதில் ஒரு தம்பி காளிதாஸ் ஜெயராம் காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு தம்பி சந்தீப் கிசான் வேலை வெட்டிக்கு போகாமல் ஊரை சுற்றிட்டு இருக்காரு. தனுஷ் ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் இருக்கிற ஏரியாவில் 2 ரவுடி கும்பல் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரு நாள் சந்தீப் கிசான் அந்த கேங் ரவுடியோட மகனை போட்டு தள்ளிடுறாரு. இதனால அந்த ரவுடி குரூப் தனுஷையும் அவரோட தம்பி தங்கச்சியும் போட்டு தள்ள பிளான் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல தனுஷ், எஸ்.ஜே. சூர்யா, துஸ்ரா விஜயன், சந்தீப் கிசான், காளிதாஸ் ஜெயராம், அபர்ணா பாலமுரளி, செல்வராகவன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கதை சிம்பிளா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. டைரக்டர் தனுஷ் ஆக்ஷன் கலந்த டிராமா மூவியா நல்லா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. தனுஷ் இந்த படத்துல மிரட்டலான நடிப்பை பயங்கரமா வெளிப்படுத்திருக்காரு. தனுஷோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே படத்துல அல்டிமேட்டா இருக்கு. துஸ்ரா விஜயன் இந்த படத்துல செமையா நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் டிசைனையும் படத்துல சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்தில் நடிச்ச சந்தீப் கிசான், அபர்ணா பாலமுரளி, செல்வராகவன், காளிதாஸ் ஜெயராம் எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யாவும் அவரோட கதாபாத்திரத்தை பக்காவா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பெரிய பிளஸ் ஏ.ஆர். ரஹ்மானோட மியூசிக் தான். படம் ஃபுல்லா அவரோட பிஜிஎம் வேற லெவல்ல தெரிக்குது. அடங்காத அசுரன் சாங் படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செமையா இருக்கு. படத்துல உள்ள ஒவ்வொரு சண்டை காட்சிகளும் அதிரடியா இருக்கு. படம் ஃபுல்லா ரத்தம் தெறிக்க தெறிக்க சண்டை காட்சிகள் பயங்கரமா இருக்கு. படத்துல தனுஷ்க்கும் துஸ்ரா விஜயனுக்குமான எமோஷனல் சீன்ஸ் நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட சூப்பரா இருக்கு. படத்துல உள்ள ட்விஸ்ட் ஓரளவு ஓகேவா இருக்கு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. படத்துல அடுத்தடுத்து கொலை பண்ணிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நம்பும்படி இல்லை. இந்த படத்துக்கு ராயன் பேர் வச்சதுக்கு பதிலா ரத்த கலரின்னு பேர் வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு படம் ஃபுல்லா ரத்த ஆறு ஓடிட்டே இருக்கு. படத்தோட வில்லன் கதாபாத்திரத்தை இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். படத்தோட கதை பார்த்து பழக்கப்பட்ட பழைய ஸ்டோரியா இருக்கு. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு டீசென்டான ஆக்ஷன் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.